இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால ஏஞ்சிது லேட்டு. ரொம்ப சோம்பேறியாக தான் இருந்தது. ஏஞ்ச உடனே சுட சுட ஒரு டீயை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு கார சட்னி. அதோட குழந்தைங்களுக்கு இன்றைக்கி மசாலா தோசை தான் செய்யலாம்னு செஞ்சிட்ருக்கேன். பூண்டு கார சட்னி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காரமாக இருந்தாலே பர்டிகுலராக பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்றதால பெரிய வெங்காயம் சேர்த்து இன்றைக்கி கார சட்னி அரைச்சாச்சு. ரெட் சில்லி கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பும் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆனோடனே இந்த அளவுக்கு எடுத்து இறக்கி வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தோசைக்கு தான் தோசை வந்து பார்த்திங்கன்னா மசாலா தோசை, முட்டை தோசை எது செஞ்சாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து கேரட் நல்லா துருவி பொடியாக கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தான் குழந்தைங்களுக்கு செய்ய போகிறேன். இதோட நம்ம வீட்டில் அடித்த இட்லி பொடியும் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கேரட்டெல்லாம் அதோட கொஞ்சமாக நல்லா அமுத்தி விட்டோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வந்து மொறுமொறுன்னு ஆனோடனே தோசை எடுத்து அதோட கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களோட கார சட்னி வச்சு நல்லா குழந்தைங்களுக்கு தோசை கொடுத்துட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நானும் முடிச்சுக்கிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே கார சட்னி பிடிக்குமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.